திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கணக்கம்பட்டி ஜீவசமாதி கோயில். போகிற வழியில் அவர் சொன்ன பொன்மொழிகளை கேட்டுக்கிட்டே அவர் வழியில் போகலாமே. வாழ்க வளமுடன். நேர்மையாக கணக்கம்பட்டியான் நல்வரவு. தன்னலமற்ற உயர்வினை தந்து அளப்பரிய அருளையும் கொடுத்து சுயநலமற்ற அன்பை தர சத்குருவால் மட்டுமே முடியும். உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக செல்லுங்கள். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கை ஆனவண்டா இந்த கணக்கம்பட்டியான். உனக்குள் நான், எனக்குள் நீ, நானே உனக்கு உண்மையான வழிகாட்டி. வெளியில தேடுறதை நிறுத்திட்டு உள்ளுக்குள்ள வெளிச்சத்தை பாருடா சாமி. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடு நான் இருக்கிறேன், அது போதாதா? மன்னிச்சிடணுமடா சாமி, மறந்துடணுமடா சாமி. மன்னித்து மறந்தால் இறைவன் நேரில் வருவான், இதயத்தில் குடியேறுவான்டா சாமி. அடே நானாடா நீ? எட்டி உதைச்சா 7 ஊருக்கு ஏலம் போடுவடா. அதையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு செய்யணும்லடா சாமி. பின்னால அது போச்சு இது போச்சுன்னா நாம என்னடா சாமி செய்யறது? நீ நடந்து செல்லும் பாதையில என் அருள் உனக்கு துணையாக வரும். இங்க வந்து விழுந்து நின்னுட்டா என்ன ஏதுன்னு கேட்கணும்லடா சாமி. நீ எதை தேடி அலைகிறாயோ அது இங்கேயே கிடைக்கும். உப்பு மிளகாய் காரம் சும்மா கிடைக்குமாடா சாமி? பாடுபட்டாதான்டா சாமி கிடைக்கும். இந்த மண்ணில் பாடுபட்டு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கடா சாமி. நீ என்னை நினைக்க மறந்தாலும் நான் உன்னை நிழலாய் தொடர்ந்து இருப்பேன்டா சாமி. மாரியம்மா டாக்டர் நான் தான், காவல்காரன் நான் தான், போலீஸ்காரன் நான் தான். என்னைக்கும் உன் குடும்பத்துக்கு நான் தான் காவல்காரன். இவன் ஏற விட்டு ஏனியை பிடுங்கிறவன்டா சாமி. இந்த மண்ணில் இருக்கணும்னா ஒழுக்கமா இருக்கணும்டா சாமி. இவன் கொடுக்காதத வேற யார் சாமி கொடுக்க முடியும்? என்னை நாடி வருவோருக்கு மனம் போல் வாழ்வு மலரும். என்னிடம் வந்தவன் பாடுபட்டு முன்னேறுவான் சாமி. உனக்கு நானே உண்மையான வழிகாட்டி. நீ அதிகமா கவலைப்படும் விஷயத்தில் இருந்து உனக்கு தீர்வு கிடைக்க போகுதுடா சாமி. கணக்கம்பட்டிக்கு வந்தா பாடுபடணும்டா சாமி. சும்மா உட்காந்தா மண்ணு கெட்டு போகும்லடா, எந்திரிச்சு போக சொல்லுடா சாமி. எல்லா உசுருக்குள்ளேயும் நாம தான்டா சாமி இருக்கோம். இந்த நடத்தை படிப்புக்கு இதுவரை யாரும் வரலடா சாமி. விடியும் என்றது விடியும் சாமி. வீட்டை சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு படிச்சு வச்சாதான் மனுஷ பையன் குடியிருக்க முடியும். அது மாதிரி மனசை சுத்தமா வச்சாதான்டா நாம வந்து குடியிருக்க முடியும்டா சாமி. சாமி ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, யாரையும் குறை பேசக்கூடாது. கோம்பைப்பட்டி ஆம்பளை சொல்றேன் நாமா. ஊரார் கணக்கு 100க்கு 100, கணக்கம்பட்டியான் கணக்கு 100க்கு 110. உலகத்தை உள்ளங்கையில நெல்லிக்காய் போல அடக்கி வச்சிருக்கணும்டா சாமி. இவன் 7 படிக்கட்டுக்காரடா சாமி. மனுஷனை கும்பிடாடா சாமி. நிமிர்ந்து நில், நேரு வழியில நடந்து போடா சாமி. நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமா நடந்துக்கடா சாமி. உனக்கு தகுந்த ஆள் வந்தா பேசு கேளு வாங்கு. எனக்கு தகுந்த ஆள் வந்தா பேசு வாங்கு கேளு. அடே இவன் 14 கிணத்து மேட்டுக்கு சொந்தக்காரன்டா டே. நீ நடந்து செல்லும் பாதையில் என் அருள் உனக்கு துணையாக வரும்.